ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தோட்டத்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ஒரு பயிர் ஊக்கி தாங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து போர் தண்ணி தாங்க வேணும். போர் தண்ணியோ இல்லை ஆரோ தண்ணியோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு வந்து நல்ல தண்ணியும் போர் தண்ணியும் ஒரே டேங்க்கில் தாங்க இருக்குது. அதனால் வந்து பைப்பில் பிடிக்க முடியாது. டைரெக்டாக விழுது இல்லைங்களா தொட்டியில், அதுலேருந்து நான் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஏன் நமக்கு ஆப்ரேஷன் தண்ணியில் செய்யக்கூடாதுன்னா, அதில் வந்து குளோரின் கலப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து சுத்தமான தண்ணியில் வந்து நம்ம தாய் திரவத்தை பண்ணி வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதிலேயே நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. தண்ணியும் நாட்டு சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. நான் 50 அரை கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க 50 லிட்டருக்கு. இதே நம்ம 100 லிட்ரு பெரிய கேனில் ரெடி பண்ணுறோன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இது வந்து WDCங்க. WDCனா வேஸ்ட்டு டீகம்போசருங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து எல்லா இதுலையுமே கிடைக்குதுங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோ, அது மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நமக்கு வந்து ஒரு பாட்டிலே போதுமானது. இது வந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து ஒரு ஜெல் ஃபார்மில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கங்க. நாட்டு சர்க்கரையை வந்து அந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, போர் தண்ணி, அதில் வந்து போட்டு நல்லா கலக்கி அந்த 50 லிட்டர் தண்ணியில் வந்து போட்டுருவோங்க. போட்டுட்டு இந்த ஜெல் ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா, அந்த WDC, அதை வந்து கைப்படாமல் ஒரு குச்சிலையோ இல்லை ஏதோ ஒரு பிளாஸ்டிக்லேயோ வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுறணுங்க. ஒரு பாட்டிலே நமக்கு வந்து போதுமானது தாங்க. ஒரு வாட்டி நம்ம தாய் திரவத்தை ரெடி பண்ணிட்டாலே போதுங்க. சப்போஸ் நம்ம ஞாபகம் இல்லாமல் அதை மொத்தத்துமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் 2 பாட்டிலாக வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வாங்க ரெடி பண்ணலாம். அதே மாதிரி அதை கலக்கி விடுற குச்சோ இல்லை இது மாதிரி பைப்போ எதுனாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு அடுத்து இது பண்ணும்போது அதை நம்ம நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னு வைங்க, கொசு, ஈக்கள் இதெல்லாம் வந்து முட்டை போட்டு வச்சுன்னு வைங்களேன், புழுக்கள் வந்து உருவாகிடுங்க. அப்புறம் வந்து அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. அதுக்காக வந்து நம்ம பண்ணும்போதே வந்து சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாதுங்க. அதுக்காக தான் இது வந்து இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டாச்சு. இது கூடவே வந்து அந்த WDCயும் அதிலையே போட்டுட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு 50 முறை வந்து சுற்றிடுவோங்க. நல்லா சுற்றி வச்சுட்டு மூடி போட்டு மூடக்கூடாதுங்க. ஏன்னா காற்றுவாட்டம் இருக்கணும். காற்றுவாட்டமாக இருந்தால் தான் வந்து அது நல்லா ஃபார்ம் ஆகி வரும். அதுக்காக ஒரு வெள்ளை துணி அதை போட்டு நல்லா கட்டி வச்சுருவோங்க. எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக போட்டு கட்டி வச்சுருவோங்க. இது வந்து 7 நாள்லேயே நமக்கு ரெடி ஆகிடுங்க. முதல் நாள் இப்படி பண்ணுறோமா, 2வது நாள் திறந்து பார்த்தோம்னா மேலே வந்து அப்படியே நுர மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குங்க. நம்ம 7வது நாள் பார்த்திங்கன்னு வைங்களேன், மேலே வந்து ஆடை மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். நல்ல ஒரு தன்மையாக இருக்குங்க. அது கிட்ட போனாலே ஒரு மாதிரி நமக்கெல்லாம் அப்படியே கூசுகிற மாதிரி, அந்த ஒரு பல்லுலாம் கூசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புளிப்புத்தன்மையாக இருக்குதுங்க. இதுக்கப்புறம் இப்படி நல்லா சுற்றி விட்டு கட்டி வச்சிடலாங்க. இதோட பயன்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா, மண்ணில் வந்து நல்லா வளப்படுத்துங்க. மண்ணில் வந்து நுண்ணுயிரி பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி குப்பை, அதாவது வேஸ்ட்டு காய்கறி கழிவுலாம் இருக்குல்லங்க, நம்ம அதில் கம்போஸ்ட் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம மோர் தெளித்து விடுவோம்ல, அதுக்கு பதிலாக இதை கூட நம்ம தெளித்து விட்டோம்னா நல்லா வந்து மக்கிடுங்க. நான் வந்து பெரும்பாலும் இந்த இலை தழைகள்லாம் மரத்துலேருந்து வெட்டி போடுவானுங்களா, இப்போ நான் இதை போட்டு தான் அதை மக்க வைக்கிறேங்க. ஓரளவுக்கு நல்லாவே மக்கி இலையெல்லாம் தனியாக, குச்சி தனியாக அப்படி வந்துடுதுங்க. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. இது வந்து ரெடி பண்ண வந்து அதிக செலவுலாம் இல்லைங்க. இப்போ அது ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 40 ரூபா கிட்ட வருங்க. அதுக்கப்புறம் அரை கிலோ நாட்டு சர்க்கரை வந்து 35 ரூபா. அது ரெண்டும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 75 ரூபாக்குள்ளேயே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி நாட்டு சர்க்கரையை மட்டும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு பயிர் ஊக்கியாக இருக்குங்க. இலைகள் மேலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இலைகள் மேலேயும் அதே மாதிரி தொட்டிலெல்லாம் நம்ம செடி வச்சுருக்கோம்னா மண்ணில் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டால் நல்லா கொஞ்சம் வளர்ச்சி தன்மை இருக்குதுங்க. இதை வந்து டெய்லியுமே நம்ம வந்து கலக்கி விடணுங்க. இது 7வது நாள் நான் எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு இது கூடவே நான் திருப்பியும் போர் தண்ணி ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரையை போட்டு நான் வந்து தாய் திரவத்தை திருப்பி ரெடி பண்ணி வச்சுருவேங்க. தாய் திரவத்துலேருந்தே இன்னொரு வாட்டி திரவத்தை ரெடி பண்ணி வச்சுருவேங்க.
இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா 1 லிட்டர் இது எடுத்திங்கன்னா 3 லிட்டர் வந்து தண்ணி கலந்துக்கணுங்க. இப்போ இது 5 லிட்டர் வாளிங்க. இது நிறைய எடுத்திருக்கேன். நான் 15 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். 20 லிட்டர் வாளி இது. இதில் 15 லிட்டருக்கு தண்ணி 2 வாளிலையும் பிடிச்சிருக்கேன். இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்க போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தோட்டம் இருக்கிறவங்க மாடி தோட்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தரையில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு மண்புழுலாம் நல்லா உருவாகும். அதுக்காக வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்தளவுக்கு வீடியோவே போட முடியாதுங்க. அதனால் நான் திருப்பியும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஆட்டு உரங்கள் மேலே தான் இந்த இலை தடைகள்லாம் போட்டுட்டு இந்த தண்ணியை தான் அப்படியே தெளித்து விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல குச்சி தனியாக இது தனியாக வந்தது. மண்புழுக்களும் வந்து நிறைய உருவாகுதுங்க. இது மாதிரி நம்ம தொட்டி வச்சுருக்கோன்னா மண்ணில் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. ஈவினிங் டைமில் வேணால் செடி இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வெய்ய நேரத்தில் எதுவும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.